இந்த வெயில் காலத்தில் நமக்கு இளநீ எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ இந்த இளநீ வச்சு நம்ம ஒரு அருமையான ஒரு எறா கிரேவி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இளநீர் எறா குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைக்கணும். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 6 பல்லு பூண்டு நறுக்கி போட்டு, ஒரு துண்டு இஞ்சி நறுக்கினது, 5 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் நறுக்கினது, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைக்கணும். அரைச்ச மசாலாவை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு பவுலில் 250 கிராம் எறா எடுத்து சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி நரம்பெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிச்ச உடனே இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போடணும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் பொடியாக நறுக்கின தக்காளி 2 போட்டு நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் வதக்கின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் 1/2 கப் இளநீ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ பச்சை வடைலாம் போன பிறகு ஊற வச்ச எறாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எறா போட்ட பிறகு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து எறா நல்லா வெந்திருக்கு. இப்போ இளநீ எறா குழம்பு தயாராக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இளநீர் வச்சு நம்ம அருமையான எறா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வீட்டில் எறா மசால் இல்லைன்னா எறா வறுவல், எறா குழம்பு இந்த மாதிரி செய்வோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இளநீர் வச்சு இன்றைக்கி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஸ்டீம் ரைஸ், அதாவது வேக வச்ச சாதத்தோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.